Praise the Lord Jesus Christ. எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, என்கரேஜ் பை ஹோலி ஸ்பிரிட்ங்கிற சீரீஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன். என்னோட கூட மீகா 3வது அதிகாரம் 8வது வசனம். மீகா 3வது அதிகாரம் 8வது வசனம். நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். ஆமீன். இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அதுக்கு முந்தின வசனங்களாக இருக்கும். இந்த குறி சொல்கிறது, நான் ஜோசியம் பார்க்கறது, இந்த மாதிரி கர்த்தர் இல்லாத தேவன் இல்லாத இடத்துல அவங்க குறி கேட்டு இது பண்ணி தேவன் சொல்லாத சொல்லி அசுத்தமான காரியங்கள், இந்த பாவங்கள், அருவருக்கிற காரியங்கள் இதெல்லாம் சொல்லி செய்கிற அந்த பாவத்தை குறித்து அங்கே கண்டித்து உணர்த்துவார். ஆனால் அவர் என்ன சொல்றாரு, நான் யாரை வச்சு சொல்றேன்னாக்க யாக்கோபுக்கு அவன் மீறுதலை உணர்த்தினார் இல்லையா, அவனை பத்தி சொல்லினார் இல்லையா, அவன் செஞ்ச தவறு அதெல்லாம் உணர்த்தி இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தை அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இறங்கினபடியால் நான் இதை சொல்றேன்னு. இந்த மீகாவோட தலைப்பை நீங்க பாத்தீங்கன்னா, யெகோவா போன்ற தேவன், அதாவது நம் கர்த்தரை போன்ற தெய்வம் வேற யாரும் இல்லை, பெத்லேமிலிருந்து மெசியா வருவார்னு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெத்லேமிலிருந்து வருவார்னு சொல்ற ப்ராஃபஸி பத்தி தான் இந்த இதுல இருக்கும். இதுல பார்க்கச்சு அவர் சொல்றாரு, யாக்கோபுக்கு அவன் மீறுதலை குறித்தும். இன்னைக்கும் ஆவியானவர் நம்ம ஒவ்வொருத்தரோட மீறுதல் குறித்தும் சொல்லியும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தை அறிவிக்கும்படி ஆவியானவர் எப்படிப்பட்டவராக நம்ம ஏசையால பார்ப்போம், சங்கீதத்துல கூட பார்ப்போம். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை நம்ம சுவிசேஷம் புத்தகத்திலையும் வாசிப்போம். அவர் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவராக இருக்கார். ஸோ நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து, பாவத்தை குறித்து அவர் உணர்த்துகிறார். அதே மாதிரி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினால் தான் நான் அது சொல்றேன். ஸோ ஆவியானவர் எனக்குள்ள, கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு கொடுத்த பலத்தினால தான், அவர் பலமுள்ள ஆவியானவர், அவர் சொல்றதுனால தான், அவர் என்கிட்ட சொல்லுவதனால தான் நான் அவ்வளவு தைரியமா போல்டா சொல்றேன், நானா சொல்லல அப்படிங்கிறது. ஏன்னா இதுக்கு முந்தின வசனம் 7வது வசனம் பாருங்களேன். தரிசனம் பார்க்கிறவர்கள் வெட்கி, அதாவது குறி சொல்றவங்க, தரிசனம் பார்க்கிறவங்க, அந்த ஜோசி மக்கள் வெட்கம் அடையும்படி உத்தரவு கொடுக்கிற தேவன் இல்லாதனால், உத்தரவு கொடுக்கறதுக்கு தெய்வமே அங்க இல்லாம அவங்க எல்லாருமே என்னமா வெட்கப்படுவாங்க, நாணப்படுவாங்க. ஆனா நான் எப்படி சொல்றேன்னாக்க, யாக்கோபுக்கும் இஸ்ரவேலுக்கும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்தின கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறதுனால நான் பலப்படுத்து பராக்கிரமத்தினால் நிரப்பப்பட்டிருக்கேன். கர்த்தர் கொடுத்துருக்க அந்த ஆவியான கொடுத்துருக்க அந்த போல்ட்னஸ்னால. எதற்காக? நியாயத்தை அறுவடுத்து செம்மையானவைகள் எல்லாம் கோணலாக்கி எல்லாத்தையும் இந்த ஜனங்கள்லாம் இந்த மாதிரி தாறுமாறா செய்யற காரியங்களை குறித்து கண்டித்து உணர்த்துறதுக்கு தான், இந்த ப்ராஃபஸி சொல்றதுக்கு தான் ஆவியானவர் நிரப்பியிருக்கான்னு அந்த போல்ட்னஸோட இந்த மீகா தீர்க்கதரிசி சொல்றாரு. ஸோ நம்மளும் இன்னைக்கு ஆவியானவர் நமக்குள்ள உணர்த்துகிற காரியம், மற்றவங்களை குறித்து உணர்த்துற காரியம் நிச்சயம் ஆவியானவர் உணர்த்துவார். முதலாவது நம்மளுடைய குற்றங்களை, நம்மளோட பாவங்களை, நம்மளோட மீறுதல்களை, நம்ம எந்த இடத்துல தேவனை நம்ம வேதனைப்படுத்துறோம், ஆவியானவர் துக்கப்படுத்துறோங்கிறது ஆவியான உணர்த்தச்சு, அதை கேட்டு கீழ்படியச்சு, நிச்சயமா மற்றவங்களை பத்தி ஆண்டவர் சொல்ற அந்த ப்ராஃபஸி சொல்ற இடத்துல ஆவியானவர் நம்மளை பலப்படுத்த ஒரு விஷயம் ஆவியானவர் சொல்றச்சு, அதை போய் சொல்றதுக்கு நமக்கு அந்த போல்ட்னஸையும் அந்த பராக்கிரமத்தையும் ஆவியானவர் தான் நமக்கு தருவார். ஸோ அப்படிப்பட்ட ஆவியானவர் நம்ம இனிமேல் துக்கப்படுத்தாதபடிக்கு அவருக்குள்ள நம்ம தாழ்த்தி கீழ்ப்படிஞ்சு நடக்கரிச்சு, நம்மளையும் அவர் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யாதபடிக்கு பாதுகாத்து சத்தியத்துக்கு நேராக நடத்துவார். மற்றவர்களுக்கும் அப்படி நடக்கும்படியாக நம் மூலியமா ஆவியானவர் நாம மகிமைப்படும்படியாக அவர் செயல்படுவார். ஆமீன். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து போதித்து நீர் வழி நடத்தும் போது, பாவத்தை குறித்து உணர்த்தும் போது, ஆண்டவரே அது எங்களுக்கான விஷயமா இருந்தாலும் மற்றவர்களுக்கான விஷயம் நாங்கள் சொல்லும்படியாக இருந்தாலும் எங்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, உங்களுடைய பராக்கிரத்தினால் நிறைத்து ஆவியானவரே நீர் சொல்லுகிறத கேட்டு கீழ்ப்படிந்து செய்ய ஆண்டவரே எங்களை பலத்தினால நிரப்புவதற்காக நன்றி. நீங்க ஆண்டவரே எங்களுக்கு பயத்தின் ஆவியை தரல ஏசப்பா, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தந்திருக்கிற கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவரே உங்க நாமம் மகிமைப்பட, உங்க சத்தத்தை கேட்டு கீழ்ப்படி, உங்க துக்கப்படுத்தாதபடிக்கு நாங்களும் மனம் திரும்பி ஆண்டவரே மற்றவர்களையும் மனம் திரும்ப வைக்க ஆண்டவரே அந்த தீர்க்க தரிசனம் ஆவி எங்களுக்குள்ளாக கிரீஸை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.